இந்த மாதிரி ஒரு பசுமை நிறம் மாறாத முருங்கைக்கீரை சாதப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. காய வச்ச முருங்கைக்கீரை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காய வச்ச கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், புளி, ஜீரகம், மிளகு, காய வச்ச பூண்டு, உப்பு. இதோட அளவெல்லாம் நான் வறுக்கும் போது மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட காய வச்ச கருவேப்பிலை 15 கிராம் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கம்மியாக இருந்தது, நான் அதை தான் போட்டிருக்கேன். 20 கிராம் உப்பு போட்டு அரைச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகமான உப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் தேவைப்படும் போது போட்டு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வறுத்த எல்லா பொருளுமே நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதையும் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஏர் டைட்டான பாத்திரத்தில் மாற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சு யூஸ் பண்ணுங்கள். சூடான சாதத்துலேயும் போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை தாளித்தும் அது கூட ரைஸ் போட்டு சாப்பிட்லாம். இந்த முருங்கைக்கீரை பொடியில் நெய் போட்டு முருங்கைக்கீரை பொடி போட்டு சூடான சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் விட்டு முருங்கைக்கீரை பொடி போட்டும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.